கற்பகம். ஐயா சொல்லுங்க ஐயா. ஒன்னும் இல்ல, வெளில போயிட்டு வரேன். வீட்டை பத்திரமா பாத்துங்க. சரிங்க ஐயா. ஜாகிரதை. இதோ இதுதான் முருகேச விலாசம். மாட்டினா அவன். என்ன இது? அது டைரியில இருந்து முருகேசனோட அட்ரஸ் எதுக்கு கிழிச்ச? இது யாரோட டைரின்னு தெரியுமா? இந்த வீட்டு எஜமானோட டைரி. எஜமானோட டைரியில இருந்து அவருக்கு தெரிஞ்ச நபரோட விலாசத்தை ஒரு வேலைக்காரி நீ கிழிச்சு எடுக்கிறன்னா இந்த விலாசம் எதுக்கு உனக்கு? இதை யாரும் உன்கிட்ட கேட்டது? இல்லம்மா, ஏதோ தெரியாம செஞ்சிட்டம்மா. என்ன நீ தெரிஞ்சுதான் கிழிச்சு எடுத்திருக்க. முருகேச விலாசம் உங்களுக்கு தேவை, அதான் இந்த திருட்டுத்தனம் பண்ணிருக்கீங்க. அதுவும் மாமா ரூமுக்குள்ளேயே வந்து தைரியமா இப்படி ஒரு காரியம் பண்ணிருக்கீங்கன்னா உங்களுக்கு பின்னாடி யார் யாரோ இருக்காங்கன்னு நான் நினைக்கிறேன். நீங்க இந்த வீட்டுக்குள்ள வேலைக்காரியா வரல, வேவு பார்க்க வந்திருக்கீங்க. உங்களை இனி விட்டு வைக்க கூடாது. மாமாக்கு போன் பண்ணி இப்பவே உங்களை போலீஸ்ல ஒப்படைக்க சொல்றேன். வேண்டாமா, ஏதோ தெரியாம பண்ணிட்டேம்மா, என்ன விட்டுருங்கம்மா ப்ளீஸ்மா. உங்களை அவ்வளவு சுலபத்துல விட முடியாது. நீங்க செஞ்சது திருட்டு, அதுவும் ஒரு வக்கீல் வீட்லயே உங்க கைவரிசையை காட்டிருக்கீங்கன்னா சும்மா விட்டுருவாங்களா? இப்பவே நான் மாமாக்கு போன் பண்றேன். அம்மா மாமா வேண்டாம்மா, உங்க கால்ல வேணா விழலம்மா. ஏய் தல, நீ ஏன் என் கால்ல விழற? இந்த பாவத்தை வேற நான் சுமக்கணுமா? வேண்டாம்மா, வேண்டாம், என்ன விட்டுருங்கம்மா. என்ன உங்க அம்மாவை நினைச்சு என்ன மன்னிச்சிருங்கம்மா. இப்பவே நான் வெளியே போயிடுறேன். நீங்க மனசு வச்சா அது நடக்கும்மா. நீங்க பெரிய மனசு வச்சு என்ன மன்னிச்சிருங்கம்மா. இந்த பக்கமே எனக்கு திரும்பி பார்க்க மாட்டேம்மா. மா மா, எனக்கு இந்த விலாசம் வேண்டாம், ஒண்ணு வேண்டாம். நான் ஓடி போயிடுறேம்மா, தயவு பண்ணுங்கம்மா. மா மா, நீங்க நினைச்ச என்ன மன்னிச்சு விட்டுடலாமா? ஐயா வந்துட போறாருமா, நான் அதுக்குள்ள ஓடி போயிடுறேம்மா. அம்மா ப்ளீஸ்மா, என்னை விட்டுடுங்கம்மா. உங்க கால என்ன மறுபடியும் கால விடுற? அம்மா அம்மா ப்ளீஸ்மா, ப்ளீஸ்மா. அம்மாமா அம்மாமா, என்னை விட்டுருங்கம்மா. நிறுத்து நிறுத்து. சரி போ. ரொம்ப நன்றிம்மா. ஏய் போ. லட்சுமி, என்னது கல்யாண பொண்ணு மாதிரி தலை குனிஞ்சு நிக்கிற? கல்யாண பொண்ணுக்காக தலை குனிஞ்சு நிக்கிறேன். என்ன சொல்ற லட்சுமி? என்கிட்ட ஒரு பொறுப்பு ஒப்படைச்சிங்கல்ல,
அதை நான் சரியா செய்ய தவறிட்டேன். ஆமாங்க, ஒரு பொண்ணு கல்யாணமாகி புகுந்த வீட்டுக்கு போற வரைக்கும் பெத்தவங்களுக்கு இருக்கக்கூடிய சிரமங்களை அன்னைக்கு நீங்க சொன்னீங்க. நீங்க தேவையில்லாத பயத்துல குழப்பத்துல சொல்றீங்கன்னு நான் அப்ப நினைச்சேன். அது பயம் இல்ல, அது இப்ப நிஜம்னு உணர்ந்துட்டேன். என்ன நடந்துச்சு சொல்லு. ஒரு குற்றவாளியா உங்க முன்னாடி நான் நின்னாலும் நீங்க பொறுமையாவும் நிதானமாவும் இருக்கணும்னு நான் உங்களை வேண்டி கேட்டுக்கிறேன். லட்சுமி, நீ தான் இப்போ என் பொறுமையே சோதிக்கிற. பாத்தீங்களா, இப்பதானே சொன்னேன். சரி, முதல்ல என் முகத்தை பார்த்து பேசு. என்ன நடந்தது தெளிவா சொல்லு. ஸ்னேகா கல்யாணம் வேண்டாங்கிறா. என்ன சொல்ற லட்சுமி? டென்ஷன் ஆகாதீங்க. இப்ப ஸ்னேகா எங்க? வெளியே போயிருக்கா, இப்ப வந்துருவா. எதுக்கு அவளை வெளியில அனுப்புன? என்னங்க இது, அதுக்காக அவளை கட்டியா போட முடியும்? கட்டி தான் போட்டிருக்கணும். கல்யாணம் வேணான்னு சொன்னவளை நீ கட்டி தான் போட்டிருக்கணும். இத பாருங்க, நீங்க இப்படி கோவப்படுவீங்கன்னு தான் உங்க பொண்ணு என்ன உங்ககிட்ட பேச சொன்னா. சரி, அவ வரட்டும், நான் பேசிக்கிறேன். இத பாருங்க, பல பேர் பிரச்சனைய ரொம்ப நிதானமா தீர்த்து வச்சவர் நீங்க. இது உங்க பொண்ணு பிரச்சனை, பார்த்து பேசுங்க. கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி இப்படித்தான் உன் அம்மா தலை குனிஞ்சு நின்னா. அதுவும் உன்னாலதான். பெத்தவங்க பிள்ளைங்கனால தலை நிமிர்ந்து நிக்கணும்மா, தலை குனிஞ்சு நிக்க கூடாது. அதே மாதிரி பிள்ளைங்களும் அப்பா அம்மா முன்னாடி தலை குனிஞ்சு நிக்க கூடாது. உனக்கு என்ன பிரச்சனை ஸ்னேகா? எதுக்கு கல்யாணம் வேண்டான்னு சொன்ன? பேசாம இருந்தா என்ன அர்த்தம்? ஏன் கல்யாணம் வேண்டான்னு சொன்ன சொல்லு. சொல்ல தெரியலப்பா. என்ன பேசுற ஸ்னேகா? கல்யாணம் வேண்டான்னு சொல்ல தெரியுது, காரணம் கேட்டா சொல்ல தெரியலையா? பாத்தியா லட்சுமி உன் பொண்ணு பேசுறத? கல்யாணம் நெருங்கிட்டு இருக்கு. உன் பொண்ணு கல்யாண பொண்ணா கலகலப்பா இல்லையேன்னு நான் கேட்டதுக்கு நீ என்னமோ அவளுக்காக பறிஞ்சு பேசின, படபடப்பு பயமா இருக்கிறான்னு சொன்ன. இப்போ எனக்கு தான் படபடப்பா இருக்கு. உன் பொண்ணு பேசுறத கேட்டு பயமாவும் இருக்கு. ஏம்மா தெரியாம தான் கேக்குறேன். கல்யாணத்துக்கு சரின்னு சொன்னது நீதானே? ஆமா. நீ சம்மதிச்சதுனால தானே மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க வந்து உன்னை பார்த்தாங்க. மாப்பிள்ளை எனக்கு பிடிச்சிருக்குன்னு சொன்னியா இல்லையா? கல்யாண தேதியை குறிச்சு அவங்க பத்திரிக்கை அடிச்சு இப்போ கொடுக்க போற நேரத்துல கல்யாணம் வேண்டான்னு சொல்றியே. எத்தனை நாளா காத்திருந்தம்மா நான் தலை குனிஞ்சு நிக்கணும்னு? கல்யாண விஷயத்துல ஆரம்பத்துல இருந்தே நீ முன்னுக்கு பின்னா முரணாதான் பேசியிருக்க, நடந்திருக்கிற. இந்த முறையாவது நீ சம்மதிச்சிட்டேன்னு ஒரு தகப்பன்ற முறையில என் கடமையை பூர்த்தி செய்ய போறன்ற திருப்தியில ஊரெல்லாம் என் பொண்ணுக்கு கல்யாணம் என் பொண்ணுக்கு கல்யாணம்னு கிராமத்துல விருந்துன்னு கம்பீரமாவும் கௌரவத்தோடவும் சொன்னேன். அவங்களுக்கெல்லாம் நான் இப்ப என்னமா சொல்லுவேன்? இத பாரு ஸ்னேகா, காரணம் என்னன்னு எங்ககிட்ட சொல்லு. உங்க அப்பா பேசி தீர்த்து வைக்காத பிரச்சனையா? அவரும் உன் பிரச்சனை தீர்த்து வைப்பாருமா. வாயை திறந்து பேசு.
இப்படி அமைதியா இருந்துட்டு இருந்தா என்ன அர்த்தம்? உங்க அப்பா உன் நடவடிக்கையில சந்தேகப்பட்டு என்கிட்ட உன்னை பத்தி சொல்லி கவலைப்பட்டப்ப நம்ம பொண்ணு சந்தேகத்துக்கு அப்பாற்பட்டவன்னு உன்னை பத்தி நான் பெருமையா சொன்னேன். நீ என் வார்த்தைய பொய்யாக்கிடாத. உன் மேல நான் வச்சிருந்த நம்பிக்கையை சதைச்சிடாத. எதுவா இருந்தாலும் மனசை விட்டு பேசுமா. நாங்க தீர்த்து வைக்கிறோம். எங்களை பேரண்ட்ஸா நினைக்காம ஃப்ரெண்ட்ஸா நினைச்சுக்கோமா. எதா இருந்தாலும் ஓப்பன் மைண்டோட பேசு. மாப்பிள்ளைய பிடிக்கலையா? அவருடைய பிஹேவியரை பத்தி வெளியில யாராவது தப்பா சொன்னாங்களா? இல்ல எங்களை பத்தி கவலைப்படுறியா? கல்யாணம் பண்ணிட்டு போற இடத்துல எப்படி இருக்கும், எல்லாரும் எப்படி நம்மளை ட்ரீட் பண்ணுவாங்கன்னு பயப்படுறியா? எதுவா இருந்தாலும் மனசு திறந்து பேசுமா. பிரச்சனையே அதுதான்ப்பா. மனசு திறந்து பேச முடியாததுதான்ப்பா என்னோட பிரச்சனையே. அப்பா கிட்ட சொல்ல முடியாத சில பிரச்சனைகளை பொண்ணுங்க அம்மா கிட்ட சொல்லுவாங்க. ஆனா நான் என் பிரச்சனைய அப்பா அம்மா 2 பேர்கிட்டயும் சொல்ல முடியாத நிலைமையில இருக்கேன். உயிர் இருக்கு, உடல் இருக்கு, பேசுற, நடக்கிற, சாப்பிடுற, தூங்குற, எந்திரிக்கிறேன், போறேன், வரேன். ஆனா நானா இல்லப்பா. இன்னும் சொல்ல போனா என்கிட்ட நான் இல்லப்பா. இதுக்கு மேல நான் உங்ககிட்ட சொல்றதுக்கு எதுவும் இல்லப்பா. அதனால தயவு செஞ்சு இந்த கல்யாணத்தை நிறுத்திடுங்க. விடுகதை போட்ட மாதிரி எதையும் சொல்லிக்கிட்டு இந்த கல்யாணத்தை நிறுத்திடுங்கன்னு சொன்னா என்ன அர்த்தம்? புரியுற மாதிரி பேசு. வாழ்க்கைங்கிறது விடுகதை இல்ல, போராட்டம் நிறைஞ்சது. பிரச்சனைகளோட போராடிதான் வாழ்க்கையை நடத்தணும், நடத்தியாகணும். உன்ன மாதிரி எல்லாரோட வாழ்க்கையிலயும் சொல்ல முடியாத பிரச்சனைங்க 1000 இருக்கு. அவங்க எல்லாரும் வாழ்ந்துகிட்டு தான் இருக்காங்க. உன்ன மாதிரி பயந்து ஓடல. பிரச்சனை என்னன்னு சொல்லுன்னு கேட்டா உயிர் இருக்கு, உடல் இருக்குன்னு எதை தத்துவம் பேசிட்டு இருக்க? அம்மா, என் நிலைமை உங்களுக்கு புரியல. என்ன புரியலன்ற? புரியாம நீ தான் ஏதோ பேசிட்டு இருக்க. என் பொண்ணு சொல்லிட்டா அதனால கல்யாணத்தை நிறுத்திடுங்கன்னு மாப்பிள்ளை வீட்டுல போய் சொன்னா என் மூஞ்சில காரி துப்ப மாட்டாங்க? காரணத்தை சொல்லுன்னு கேட்க மாட்டாங்க? என்னன்னு நான் சொல்லுவேன். அப்பா, உங்களுக்கு உங்க பொண்ணு தானேப்பா முக்கியம். அப்படி நீங்க நினைச்சா என்ன பேசுவீங்களோ, ஏது பேசுவீங்களோ, மாப்பிள்ளை வீட்டுல போய் பேசுங்கப்பா. நீ எனக்கு முக்கியம்தாம்மா. அதை விட என்னுடைய மானம் மரியாதை எனக்கு முக்கியம் இல்லையா? சென்டிமெண்டா என்ன பிளாக்மெயில் பண்ணாதம்மா. நீ இவ்வளவு தீவிரமா இருக்கும்போது நானும் இந்த விஷயத்தை விடுறதா இல்லை. எனக்கு இப்போ காரணம் தெரிந்தாக வேண்டும். என்னால சொல்ல முடியாதுன்னு சொல்றேனேப்பா. அதுதான் ஏன்னு கேக்குறேன். முடியாதுமா. ஸ்னேகா, அடம் பிடிக்காத. அப்பா, இது அடம் இல்ல. பின்ன என்ன? ஐயோ, நான் எப்படி சொல்லுவேன் இத? பிடிவாதம் பிடிக்காத. நான் பிடிவாதம் பிடிக்கலம்மா, பிடிபட்டிருக்கேம்மா. இப்ப நீ என்ன சொன்ன? அப்பா, தயவு செஞ்சு விட்டுருங்க. தயவு செஞ்சு என்ன எதுவுமே கேட்காதீங்க, என்ன சித்திரவதை பண்ணாதீங்க. இல்லைங்க, இவ எதை சொல்லி நம்மள டைவர்ட் பண்ண பாக்குறா. இவள சும்மா விடக்கூடாது. நானும் அந்த முடிவுல தான் இருக்க லட்சுமி. இத்தனை வருஷமா இவ சொன்னதுக்கெல்லாம் தலையாட்டி இருக்கிறேன். இந்த விஷயத்த தலையாட்ட போறதில்ல. ஆமாங்க, இவகிட்ட இனிமே என்ன பேச்சு மடி கிடக்கு? இவ எந்த காரணத்தையும் சொல்லவும் மாட்டா, நம்ம கேட்கவும் வேண்டாம். நீங்க மாப்பிள்ளை வீட்டுக்கு போகாதீங்க. நீ என்ன சொல்றன்னு எனக்கு புரியுது லட்சுமி. நானும் அதுதான் நினைச்சேன். மாப்பிள்ளை வீட்டுல இந்நேரம் பத்திரிக்கை கொடுக்க ஆரம்பிச்சிருப்பாங்க. அது நடக்கிறபடி நடக்கட்டும். நாம நம்ம மறுபடி செய்ய வேண்டிய சீர்சனத்துக்கு ஆர்டர் கொடுத்துருவோம். இந்த கல்யாணம் நடக்கணும், நடக்கும். வாங்க.
நான் செத்துருவேம்மா. ஆமாம்மா, நான் செத்துருவேன். எங்க என்ன யோசிக்கிறீங்க? அதுதான் ஒன்றும் புரியல லட்சுமி. மாப்பிள்ளை வீட்டில் பேசுறதா வேண்டாமா? குழப்பமா இருக்கு. உங்களுக்கு அந்த குழப்பம். செத்துடுவேன்னு சொல்ற அளவுக்கு அவளுக்கு என்ன பிரச்சனைன்னு எனக்கு கவலையா இருக்கு. எனக்கும் அந்த கவலை இருக்கு லட்சுமி. ஏதோ பேராபத்துல மாட்டிட்டு இருக்காளோன்னு கூட என் மனசுல தோணுது. அத மெல்ல தெரிஞ்சுக்கணும்னா முதல்ல மாப்பிள்ளை வீட்டுக்காரங்கிட்ட பேசணுமே. அதான் எப்படி பேசுறதுன்னு தயக்கமா இருக்கு. அவங்க நம்மளை பத்தி என்ன நினைப்பாங்க? 2 நாள் போன சரியாயிடாதா? கொஞ்சம் ஆற போட்டு ஸ்னேகா கிட்ட பேசி பார்க்கலாம். கல்யாணத்துக்கு இன்னும் 1 வாரம் தான் இருக்கு. இன்னும் 2 நாள் கழிச்சு பேசி அவ இதே முடிவுல இருந்தாள்னா என்ன பண்றது? அதுக்குள்ள அவங்க பத்திரிகையெல்லாம் டிஸ்ட்ரிபியூட் பண்ணுவாங்கல்ல. ஸ்னேகாவுக்கு என்ன பிரச்சனைன்னு தெரிஞ்சா அதை சால்வ் பண்ணலாம். அத அவ சொன்னாதானே சால்வ் பண்ண முடியும். பிடியில இருக்கேன்னு ஏதோ சொன்னாலே, அதை வச்சு நம்ம என்ன முடிவுக்கு வர முடியும் லட்சுமி? பிடின்னா யார் பிடியில? அந்த ஆங்கிள் யோசிக்கலாமே. எந்த ஆங்கிள் வேணா யோசிக்கலாம். ஆனா அதெல்லாம் நடக்கிற காரியமா? இதெல்லாம் செகண்டரி ப்ராசஸ். முதல்ல நம்ம பேச வேண்டியது மாப்பிள்ளை வீட்டுக்காரங்கிட்ட. அதுக்கு நம்ம என்ன செய்யறது? இப்போ நம்ம டிசைட் பண்ண வேண்டியது எஸ் ஆர் நோ. Yes. Yes.